மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்திருக்கிறாங்க. அது சந்தோஷமான செய்தி. ஒரு மாநிலத்தை காக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்பது ரொம்ப நாள் மருத்துவமனையில் இருந்தாங்கன்னா அது எல்லோருக்குமே ஒரு சோகமான நிகழ்வு தான். அதை நாங்கள் நிச்சயமாக நல்ல விஷயமா பார்க்கிறோம். அப்படின்னா உடல்நிலை தேறி இருக்கிறது, அவர் கடினமான பணிச்சுமை எடுத்துக்கொண்டு பணி செய்யலாம். இது ஒரு பக்கம். இரண்டாவது, இன்னொரு பக்கம் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. எத்தனை திமுக காரங்க போய் மக்களை சேர்த்தீங்க, தொண்டர்களை சேர்த்தீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க. நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. முதல்வர் அவர்கள் 4 ஆண்டுகளில் என்ன பணி செய்திருக்கின்றார்கள் என்கின்ற ரிப்போர்ட் கார்டை மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா 5வது ஆண்டு என்பது எப்பொழுதுமே எலெக்ஷன் இயர். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சாக்குப்போக்கு சொல்லாம, இன்னும் குற்றச்சாட்டு சொல்லாம, இன்னும் மத்திய அரசு மேல பழி போடாம, இந்த கடைசி ஒரு வருட காலத்தில் வெளியே வந்த பிறகு, மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவருடைய சாதனைகளை பட்டியலிடும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 511 தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வளவு நிறைவேற்றியிருக்கிறாங்க.